கால்நடை நிறுவனரின் தங்க மனசால் வயநாட்டில் தாராளமாக வழங்கப்பட்ட 12 ஏக்கர் நிலம். மரண தண்டனையில் சிக்கியவருக்காக நிதி திரட்டியதோடு 1 கோடியை கொடுத்த வள்ளல். கோடீஸ்வரராக இருந்தாலும் கொடை வள்ளலாக நடந்து கொள்ளும் ஜமீன் பரம்பரையில் வந்த இந்த பாபி செம்மனூர் யார்? கேரளாவுடைய பெரும் பணக்காரர்கள்ல ஒருவரான பாபி செம்மனூர் அவர்கள் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்களாமா. இந்த நிலையில அவருக்குன்னு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டும் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம செம்மனூர் நகைக்கடையுடைய நிறுவனராகவும் செயல்பட்டு வராங்க. சமீபத்துல தான் கேரளாவுடைய வயநாட்டுல 1000 ஏக்கர் பரப்பளவுல தேயிலை தோட்டத்தையும் வாங்கியிருந்தாங்களாமா. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே விற்பனையில இல்லாத ஃபோர்ட் F60 அப்படின்ற பிரம்மாண்ட வாகனம் பலரையுமே பிரமிப்பில் ஆழ்த்தி இருந்தது. ஏன்னா ஒரு கருப்பு கப்பலே தரையில நிக்கிற மாதிரி அந்த வாகனம் காட்சி அளிக்கப்பட்டுச்சு. இத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலுமே தன்னுடைய சொத்துகள் மூலியமா பலருக்குமே இவரு உதவிகளை செஞ்சுட்டு வராங்களாமா. அந்த வகையில கேரளாவை சேர்ந்த அப்துல் ரஹீம் அப்படின்றவங்க சவுதியில வேலைக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு வழக்குல சிக்கினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து அவர் மீட்டெடுக்கணும் அப்படின்னா 34 கோடி ரூபாய் தேவைப்பட்டதாமா. அதுல இருந்து அவர் மீட்டெடுக்கிறதுக்காக பல மக்கள் கிட்டையும் பிரமுகர்கள் கிட்டையும் நிதி திரட்டினது மட்டும் இல்லாம தன்னுடைய ஒரு பங்கா 1 கோடி ரூபாய கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் விமானத்துல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு அவங்களுக்கான பயண ஏற்பாடையும் இவங்க செஞ்சிருந்தாங்களாம். டாக்டர் பட்டம் பெற்ற தொழிலதிபரான பாபி செம்மனூர் தன்னுடைய அறக்கட்டளை மூலியமா பல்வேறு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா மக்கள் மத்தியில ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துற முயற்சியா 812 கிலோமீட்டர் தொலைவுக்கு இவங்க சாலையில ஓடி இருக்காங்களாம். வயநாடு மண் சரிவுல சிக்கி பலரும் வீடுகளை இழந்த நிலையில அவங்கள போய் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம என்னோட நிலத்தை நான் தர அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில 100 வீடுகளை கட்ட 10ல இருந்து 15 ஏக்கர் நிலம் தேவைப்படும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அதை தாண்டி கூடுதலா நிலங்கள் தேவைப்பட்டா அதையும் நான் தரத்துக்கு தயாரா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம். தன்னுடைய யூடியூப் சேனல் மூலியமா மக்கள் மத்தியில இன்னும் பிரபலம் அடைஞ்சிருக்கிற பாபி செம்மனூர் அவர்கள் இன்னும் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புறதா தெரிவிச்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு.